ஹலோ வலிக்கணுமா? வணக்கம் வணக்கம். என்ன பண்ணுறீங்க? இரவு நேர வணக்கம். பிஸியாக இருக்கீங்க போல. பிஸிதான். இரவு நேர வணக்கம். இந்த கத்தி இருக்கு, வெட்டவே மாட்டேங்குது. அப்புறம் ஏன் மம்மி அதை வச்சுக்கோங்க. அது நம்ம வெட்டுறது, காய் வெட்டுனா வெட்டாது, கையை வெட்டுச்சுன்னா வெட்ட. அப்படிதான் இருக்கு கத்தி. அப்போ அது நல்ல கத்தியா கெட்ட கத்தியா? அதுதான் கேட்கணும். இதே நம்ம எக்கு தப்பா கை வச்சுக்கிட்டு வெட்டினீங்கன்னா கையை கரெக்டாக வெட்டும், காய்கறியை கரெக்டாக வெட்டாது. காய்கறி வெட்டையில 4 வெட்டு வெட்டணும், அப்போதான் காய்கறி வெட்டும். எல்லாம் நம்ம நேரம் தான். ஆமாம், இல்லை அதே மாதிரி தான். அன்னைக்கு ஒருத்தர் இதில் திருச்சியில் நான் இங்கே நிற்கையில் நம்ம வந்து நின்னோம்னா ஒரு பஸ்ஸு கூட வரமாட்டேன். இதுவே நம்ம அந்த ஸ்டாப்பில் நிற்கலைன்னு வச்சுக்கோங்க, 100 பஸ்ஸாக போகும். ஆமாம், அந்த மாதிரி சொன்னார் ஒருத்தர், கண்டுபிடிச்சாரு. அது மாதிரிதான் நம்ம வெட்டுன்னு சொன்னால் வெட்டாது, வெட்ட வேண்டாம் அப்படின்னு நினைக்கல, நல்லா வெட்டும். அசால்ட்டாக வெட்டினோம்னா கையை கரெக்டாக கட் பண்ணி விட்டோம். அப்போ மட்டும் கூர்மை எங்கேருந்து வரும்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மாவு ஆட்டினேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இது மூளை மாவு, இட்லி மாவு ஆட்டி வச்சுருக்கேன் பாருங்க. இன்னைக்கு காலையில் தான் மாவு ஆட்டினேன். இப்போ தான் சாயந்தரம் தான் மாவு ஆட்டினேன். நாளைக்கு தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வைக்கணும். இது எனக்கு 1 வாரத்துக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். 7 உலக்கு போட்டு ஆட்டுவேன். சிஆர் அரிசி 2 உலக்கு போட்டேன். இது ரேஷன் அரிசி 5 உலக்கு போட்டேன். சிஆர் அரிசி வாங்கி வச்சா கெட்டு போயிடுது, அதனால அதையே போட்டேன். அது என்ன பேர்? சிஆர்? சிஆர், ஆமாம், இட்லிக்கு போடுறது. சிஆர்னா என்ன? சிஆர் தெரியல, அது என்ன? சிஆர் அரிசி இட்லிக்கு போடுறது சொல்லுவாங்க. அந்த காலத்தில் 5020 எங்க அப்பத்தான் இருக்கிறதெல்லாம் 5020 அப்போல்லாம் பொன்னி இல்லை, சோறு பிடிக்கிறதா, அதுதான் சோறு பிடிப்பாங்க. 5020 சாதம் கொஞ்சம் பெருசா இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும். 5020. இப்போ நம்ம வாங்குறதெல்லாம் இப்போ பொன்னியில் வாங்குறோம். நம்ம தான் ரொம்ப நைஸில் வாங்குறோம். முருங்கைக்காய் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் சந்தையில். ஒரு முருங்கைக்காய் 10 ரூபா. அப்புறம் பெரிய வெங்காயம் 1.25 கிலோ 50 ரூபா. உருளைக்கிழங்கு 1 கிலோ 60 ரூபா. அரை கிலோ வாங்கினேன் 30 ரூபா. அப்புறம் தக்காளி எவ்வளவு? தக்காளி 50 ரூபா. 2 கிலோ 50 ரூபா. அப்புறம் என்ன வாங்கினேன்? மளிகை நம்ம பரீட்சைக்கு படிக்கிற மாதிரியே படிச்சு சொல்லியிருக்கீங்க. அந்த அவலாஞ்சியில் சொல்லுவேன்ல, அது மாதிரி படிச்சு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் என்னடா வாங்கினேன் இன்னைக்கு? வேற என்ன வாங்கினீங்க? அந்த சொரக்காய் எதை வாங்கினீங்க? சொரக்காய் 10 ரூபா. ஆமாம், சொரக்காய் நல்லது ஃப்ரெண்ட்ஸ், அதனால சொரக்காய் வாங்கினேன் 10 ரூபாய்க்கு. அதை ஜூஸ் போட்டு குடிக்கலாம் காலையில். ஆனால் சளியாக இருக்குது, அதனால சளி இன்னமும் விடவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஜூஸ் எல்லாம் போட்டு குடிக்கக்கூடாது. காலையில் நேரடியாக தூவே டீக்கு தான் வரணும். அந்த பனி ஓயில வரைக்கும் சிவன்ராத்திரி அன்னைக்கு அதோட பனி ஒழிஞ்சிடும். எப்பயுமே சிவன்ராத்திரியோட பனி ஒழிஞ்சிடும். அதுக்கப்புறம் வெயில் இருக்க முடியாது, வீட்டுக்குள்ளே நேரம் முடியல, தோசை ஊற்ற முடியாது. அப்புறம் ஏசியில் தான் படுக்க முடியும். அப்புறம் போன வருஷம் ஏசி இது வாங்கினோம் நாங்கள். ஆமாம், போன வருஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஏசியே வாங்கினோம். காரெல்லாம் வாங்கிட்டோம், ஆனால் ஏசி மட்டும் வேண்டாம், அதெல்லாம் பெரிய ஆடம்பரம் வேண்டாம்னு நினச்சோம். எதுக்கு தேவையில்லாமல் எந்த சுகத்தையும் நம்ம அனுபவிச்சிட்டோம்னா திருப்பி அது இல்லாமல் இருக்க முடியாது. அதனால இது தேவையில்லாது வேண்டாம்னு நினச்சோம். ஆனால் அப்போ போன வருஷம் அடித்த வெயில் கடிச்சு வாங்க வச்சிருச்சு. ஆமாம், எல்லாருக்கும் எவ்வளோ போன வருஷம் நிறைய பேர் வாங்கினாங்க. ஆமாம், இல்லைன்னா எனக்கு ஏசி எல்லாம் தேவையில்லை. எனக்கு ஃபேனே ரொம்ப கூட வச்சோம்னா எனக்கு பிடிக்காது. ஃபேனே ரொம்ப ஸ்பீடில் வச்சா சாதாரணமாக. ஏசியெல்லாம் தேவையில்லைன்னு நினச்சேன், ஆனால் எனக்கே ஏசி தேவைங்கிற மாதிரி கொண்டாந்துருச்சு. கிளைமேட் அவ்வளோ ஹாட். அதனால தான் அது வேண்டாம், அவாய்ட் பண்ணலாம்னு நினச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அது வேணும், அத்தியாவசிய பொருளாக போயிடுச்சு அதுவும். அதனால வாங்கணும். நைட்டு தூங்கினாதே அடுத்த நாள் வேலை பார்க்க முடியும். ஆமாம், 5 ஸ்டார் வாங்கினா கரண்ட் பில் குறையுமா ஃப்ரெண்ட்ஸு?
ம் 3 ஸ்டார் வாங்கினா கரண்ட் பில் கூட வருமா? ம் 3 ஸ்டார் வாங்கினா கரண்ட் பில் கூட வருமா? அதுனா 2000 ரூபா 2000 ரூபாய்க்குள்ளே தான் வரும் போல கரண்ட் பில். 5 ஸ்டார்னா 3 ஸ்டார்னா கரண்ட் பில் 4000 5000 வருமா? நாங்கள் காட்ரேஜ் கம்பெனி வாங்கினோம். ஏன் அந்த கம்பெனிக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்கா? எங்களுக்கு எல்லாமே காட்ரேஜ் தான், எதுவுமே அமைகிறது பூரா. அது நோய் எங்கள் நேரம் போட்டு. ஆமாம், வாஷிங் மிஷின் காட்ரேஜ், வாஷிங் மிஷின் காட்ரேஜ், ஃப்ரிட்ஜு காட்ரேஜ், அவ்வளவும் காட்ரேஜ், ஏசியும் காட்ரேஜ். ஏசியும் காட்ரேஜ். ஏசியாவது வேறு கம்பெனி தருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆமாம், அவங்க கடைசி இதையே கொடுத்தாங்க. அப்புறம் காட்ரேஜுக்கு நம்மளுக்கு ஏதோ சம்மந்தம் இல்லை. ஏதோ போன ஜென்மத்து உறவு இருக்கு காட்ரேஜுக்கு நமக்கு. ஆனால் பொருள் பரவாயில்ல, ரொம்ப மோசம் கிடையாது. நல்லா தான் இருக்கு, ஃப்ரிட்ஜ் எல்லாம் காட்ரேஜ் நல்லா தான் இருக்கு. வாஷிங் மிஷின் மட்டும் கொஞ்சம் அடிக்கடி ப்ராப்ளம் வரும். நான் முதல்ல வச்சிருந்த ஃப்ரிட்ஜ் என்ன கெல்வினேட்டரா அப்படிதான் நினைக்கிறேன். அது கிட்டத்தட்ட 25 வருஷம் வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருந்துச்சு. அதுல என்ன தெரியுமா ப்ராப்ளம், அந்த பல்பதையுமே ஒரு நாள் உடைச்சுட்டேன். உள்ள இருந்த லைட் பல்பு ஏதோ ஒன்று எடுக்க சொன்னதுல அது பல்பு போச்சு, லைட் எரியாது. மிச்சம் நல்லா தான் ஒர்க் ஆனுச்சு. அப்புறம் அது மாடல் பழசா போச்சுன்னு இப்போ இந்த புது ஃப்ரிட்ஜ் மாத்திரம். இது வந்து பூவாக போட்டிருக்கோம் இந்த ஃப்ரிட்ஜு. அது வந்து வெறும் பிளைனா மெரூன் கலர். அது இப்போ பூ போட்டிருக்கணுமா வேண்டாமா? பூ போட்டிருக்கணும், அப்போதான் அழகா இருக்கும். எதுவும் காலத்தோட ஒத்து போகணும். வலிக்கு நம்ம இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைய டே எப்படி போச்சு? இன்னைய டே போச்சு. சமைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சமைச்சேன். காலையில் வெள்ளனா சமைச்சாதான் ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளனா சமைச்சா நமக்கு அதுக்கப்புறம் வேலையே இல்லை, ஜாலியாக இருக்கலாம். வீட்டில் இருக்கிறதே ஜாலியாக இருக்கலாம். என்ன பெரிய ஜாலியாக இருந்துட போறீங்க? இங்கிட்டு போவேன் அங்கிட்டு போவேன், அந்த செடியை பார்ப்பேன். தோட்டந்தளவு இருக்கிறவங்களுக்கு பொழுது அது வாட்டுக்கு போயிடும். வெறும் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க தான் நரக வேதனை இருப்பா. அவங்களும் தான் படம் பார்ப்பாங்க, பாட்டு கேட்பாங்க. அதெல்லாம் எத்தனை நாள்ப்பா இந்த மாதிரி இயற்கையை ரசிக்கிற மாதிரி வராது இல்லை. இதுனா இயற்கையை ரசிக்கிற மாதிரி இருக்குல்ல. இயற்கையை ரசிச்சு என்ன பச்சல் இல்லையா? ஒரு சிலருக்கு இதே பிடிக்கும், எனக்கெல்லாம் இதே பிடிக்கும். இயற்கையாக இருக்கணும், இயற்கையை ரசிக்கணும். இந்த கொய்யாக்காய் காய்ச்சிருக்கு அதை போய் பார்க்கலாம், வாழை மரம் குலைச்சிருக்கு அதை போய் பார்க்கலாம். இந்த செடிகளுக்கு தண்ணி விடலாம், அதெல்லாம் ஒரு இயற்கை தான். அதை விட்டுட்டு செயற்கையாக உள்ள டிவியை படிச்சுட்டு அதெல்லாம் ஒருத்தங்க ஒளிபரப்பு பண்ணி அனுப்புறத நம்ம பார்க்குறோம். ஒருத்தங்க அந்த கதையை எடுத்து அதை இது போடுறாங்க, அது உண்மையாக நடக்கிறதா கிடையாது. இதெல்லாம் அப்படி இல்லையே, நம்ம இயற்கையாக உண்மையாக நடக்கிறது. ஆனால் ரெக்கார்டு. ஆமாம், அதுவும் சித்தரிக்கப்பட்ட கதை தானே அது. அவங்க மனசுல நினைச்சு அதை சித்தரிக்க கற்பனையை கொண்டாந்து அதுதானே. இது அப்படி இல்லை, இயற்கை இல்லை. ஒரு கிளி கத்துது இயற்கை, அது இயற்கை மாரி வருமா? என்னைக்கு இருந்தாலும் இயற்கை தான், செயற்கை. என்னதான் வந்தாலும் புயல் வந்தா இது பண்ண வேண்டி இருக்கு. மழை வந்தா மழையும் அதிகமாக ஊற்றுச்சுன்னா கஷ்டமா இருக்கு. வெயில் அதிகமாக அடித்தாலும் கஷ்டமா இருக்கு. ஐயோ, வெயில் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் இந்த பனிக்காலத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சாகுறாங்க. இன்னைக்கு எங்கள் ஊரில் ஒரு சாகுத்துக்கு இன்னைக்கு நல்லா இருந்தவரான் ஒருத்தர் குளிக்க போனாரான், தண்ணி தலையில் ஊற்றுனாரான், அவ்வளோதான் ஹார்ட் அட்டாக். தலையில் அப்படியே ஊற்றக்கூடாது, காலிலேருந்து ஊற்றிக்கிட்டு வரணும் தண்ணி எப்பவுமே. தலைக்கு ஊற்றக்கூடாது, கையில இருந்து காலில் இருந்து அப்படிதான் ஊற்றிக்கிட்டு வரோம். அவங்க எல்லாம் மேலே உடனே டக்குன்னு ஊற்றிக்கிடுவா. ஆமாம், அப்படிலாம் ஊற்றக்கூடாது, காலிலேருந்து ஊற்றிக்கிட்டு வரணும். காலுக்கு லேசாக ஜில்லு தண்ணி விட்டால் அந்த உடம்பு வெப்பத்தை அது கொண்டாந்துடும் மேலே வரைக்கும். அப்போ நமக்கு எதுவும் ஆகாது. என்ன வலிக்கு நம்ம உரல்லாம் என்ன வச்சுக்கோங்க? உரல இது என்ன உரல்? குட்டி உரல் இதான். இது எல்லா வீட்லையும் இருக்கு, இஞ்சி பூண்டு நசுக்கிறது.
ம். இந்த இது வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது 2700 வாங்கினது. அப்படிதான் 2700 கோயம்புத்தூர்லேருந்து இங்கே இருந்து வந்தது இது. இது வாங்கி நாளாச்சு, இது வாங்கி நாளாச்சு. எல்லாரும் என்னடா அது என்ன அசிங்கமாக இருக்குது, இத்தனை மிக்ஸி வச்சுருக்காங்கன்னு நினைப்பேன். நான் இது ஓடலைன்னா இதை போட்டுக்குவேன், இது ஓடலைன்னா அதை போட்டுக்குவேன். ஆக வேலை நடக்கணும் இப்படியும். அப்போ அது மாதிரி எல்லாத்துக்கும் சப்ஸ்டியூஷன் வச்சுட்டா பிரச்சனை. எல்லாத்தையுமே அப்படிதான் வச்சுக்குவேன். கிரைண்டருக்கு இன்னொரு கிரைண்டர் வச்சுக்குவேன். இப்போ அந்த கிரைண்டர் ஓடலை, நல்லா அதை கொடுத்துட்டேன் ஒரு 500 ஏன்னா அந்த வேலை நின்றக்கூடாதுல்ல. இப்போ கிரைண்டர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து பார்த்து திருப்பி போடுறதுக்கு மாவு போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஒருவேளை காய போடுற மாதிரி வந்துடும். அவங்க காயில் கீழ் கட்டணும்னா கொண்டு போயிட்டாங்கன்னா. அதனால எதுக்கும் சப்ஸ்டியூஷன் இருக்கணும். இருந்தால் தான் நமக்கு அந்த பனி நிற்காம செய்யலாம். இல்லைன்னா அதுவே நமக்கு ஒரு டைம் சரியில்லாத நேரம் மாதிரி இருக்கும். அதுவும் சரிதான். இந்த டியூப்லைட்லாம் போச்சுனாவே நமக்கு அப்போ நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். அதனால நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். டியூப்லைட் பல்பு போச்சுன்னா அதுவுமே நமக்கு நேரம் சரியில்லைன்னா தான் அதெல்லாமே போகுது. இப்போ பல்பே பீஸ் ஆகக்கூடாதா? ஆமாம், நேரம் சரியில்லைன்னா தான் பீஸ் ஆகணும், இல்லைன்னா எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அது மாதிரி தான் கிரைண்டருமே எல்லாமே இயற்கையோட அது இதோட போகுது. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், தோசை. மத்தியானம் என்ன சமைச்சேன்னா சாதம். சின்ன தவளையில் தான் வடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சாதம், இது பாவக்காய் மசாலா. எனக்கு பாவக்காய் மசாலா, அவன் பாவக்காய் சாப்பிட மாட்டான், எனக்கு மட்டும் பாவக்காய் மசாலா. சுண்டைக்காய் புளிக்குழம்பு. எதுக்கு இத்தனை குழம்பு? சுண்டைக்காய் புளிக்குழம்பு. இது வந்து கோசுமல்லி, காலையிலேயே டீப்பனுக்கு வச்சது கோசுமல்லி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.